ஓம் ஸ்ரீ காமாட்சி நமஹ. உங்கள் ஜேகேயர். உங்களுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். கதை மகாபாரத போர் நடந்ததில்லை. அப்போ அர்ஜுனன் கூட யார் இருந்தது? பகவான் இருந்தது. போர் முடிச்சுட்டு அர்ஜுனன் ஜெயிச்சிட்டானான். அர்ஜுனன் அரண்மனையில் வண்டியை நிறுத்தான். தேரை நிறுத்தின உடனே யார் ஓட்டுறது? பகவான் தான் ஓட்டுறார். கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டி சாரதியாக அவனுக்கு ஓட்டுறார். என்ன அர்ஜுனன் உடனே அரண்மனை வந்தவுடனே, பகவானே அரண்மனை வந்துருத்தோ, இறங்கிக்கோங்க அப்படிங்கிறான். அதுக்கு பகவான் என்ன சொல்கிறார்? நீ முதல்ல இறங்கு. எப்படி? நீ முதல்ல இறங்கு அப்படிங்கிறார். சரி, பகவான் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் பகவான் அப்படின்ட்டு வயசில் பெரியவர், ஸ்தானத்துலேயும் நம்மளுக்கு மாமா முறை ஆகுது, அதனால் நம்ம இறங்கிடுவோம் அப்படின்ட்டு அவன் இறங்கிட்டான். அவன் இறங்கின உடனே இவர் இறங்குறார். இவர் இறங்கி 2 பேரும் 2 அடி கூட நவரில் அந்த தேர் அப்படியே டமால்னு வெடிக்கிறது. இந்த காலத்தில் இருக்கா மாதிரியே அந்த காலத்துலேயும் ஆட்டோ பாம், டைம் பாம், எல்லா பாமும் இருந்திருக்கு. எங்கள் மகாபாரத காலத்திலே இருந்திருக்கு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே.